ஹலோ! சிறந்த தலைவர்கள் எப்படி சிறந்த பேச்சாளர்களா இருக்கிறாங்க? அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சிறந்த தலைவர்கள் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க பேசுறத கவனிப்பாங்க. கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கவனிக்கிறதுன்றது மனதார நீங்க கேட்கணும். ஆலோசனைகள கேட்கணும். மக்கள் பேசுறத கேட்கணும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க பேசுறத கேட்கணும். எந்த ஒரு வாய்ப்புலயும் நீங்க பேசுறத கூர்மையாவும், உணர்வாவும் கேட்கிற தன்மைய வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க சிறந்த தலைமைத்துவத்த கேப்சர் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு, அவரு எப்படி கொண்டாடப்படுறாரு இன்னைக்கு? மக்கள் எல்லாம் உயிர குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் அவர பத்தி பேசுறதுக்கும், அவருடைய செயல்கள்னால தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டு எப்படி மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சது? எத்தனை ஃப்ளைஓவர்ஸ், எத்தனை புதுமையான திட்டங்கள், இதை எல்லாத்தையும் எப்படி ஒரு மனிதரால சிறப்பா கேட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காக கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா, அவரு சிறந்த ஆலோசனைகள் வழங்கும், உயரிய எண்ணங்கள் உடைய, தொலைநோக்கு பார்வை கொண்ட மனிதர்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அவங்க பேசுகிறதெல்லாம், அவங்க சொல்கிற ஆலோசனைகள் எல்லாம் கேட்டார். இங்கே கேட்குறது முக்கியம். எல்லாம் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. எல்லா ஆலோசனையும் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா, சரியான ஆலோசனைகளை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அந்த ஆலோசனைகளை அந்த சூழ்நிலைக்கு நம்ம பயன்படுத்த முடியலனாலும் வருங்காலத்தில் பயன்படுத்த முடியும். அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசுகிறத கேட்குற தன்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்வில் இன்னொன்று நம்மளுக்கு யாராவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா, மனதார ஏற்றுக்குங்க. ஏற்றுட்டு அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ஏற்றுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்ட்டு. அப்போ தயங்காதீங்க. தயங்காமல் பண்ணுங்க. அப்போ உங்கள் வாழ்வில் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் தலைவன் ஆகணும்னு நினைக்கவே வேணாம். உங்களுடைய செயல்களும், உங்களுடைய எண்ணங்களும் மற்றவங்களுக்கு பயன்பட்டாலே அவங்க உங்களை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய எண்ணங்களும், செயல்களும் பிறர் வாழ்வில் பிரகாசமாக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னா, அது ஒரு தனி மனிதனோட பிரகாசம் கிடையாது. அந்த மனிதனை சார்ந்திருக்கும் குடும்பத்தின் வளர்ச்சி. வாழ்க வளமுடன். ஸ்டே சூப்பர் பிளாஸ்ட்.